இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஹெவியா இருக்கு. இந்த மெடிசனை ஓகே எவ்ரி 1 ஹவருக்கு 5 ml கொடுங்க. ஓகே டாக்டர். மேடம் கண்டிஷன் என்ன? டாக்டருக்காக வெயிட்டிங் மேடம். ஒரு வாட்டி பார்க்கலாமா? நாட் அலௌடு மேடம். வணக்கம்மா. ப்ளீஸ் உட்காருங்க. நான் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணதில்லை. ஏதாவது பண்ணி எங்க பொண்ணு எங்ககிட்ட ஒப்படைச்சா போதும். நேத்து ராத்திரி எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தா தெரியுமா? அப்பா, இனிமே நம்ம படுற கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருப்பான்னு அவ சொன்னா. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டத்துக்கு முடிவே இல்லைன்னு தெரியுது. வாழ்க்கையில முதல் தடவை நாம எதுக்காக வாழுறோம்னு இப்ப எனக்கு தோணுது. ஸ்வப்னா ஃபாதர் ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? பையன் ஸ்பாட் டெட் மேடம். அந்த பொண்ணு இன்டர்னல் இன்ஜுரினால கோமால இருக்கா. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள நாங்கள் அப்சர்வேஷன் வச்சிருக்கோம். வில் அப்டேட் யூ. What is the reason behind this accident? ஸ்பீடு மேடம். Any doubts? ஓஆர்ஆர் ஆக்சிடென்ட்ல டவுட் என்ன மேடம்? Collect all the details. Accident கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. சரி மேடம். See you later. ஓகே மேடம். இந்த வருஷமும் கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கு. கங்க்ராட்ஸ் டு ஆல். அடுத்த வருஷமும் சென்னை சிட்டியை கிரைம் ஃப்ரீ சிட்டியா பார்க்கணுங்கிறது நம்ம சிஎம்மோட ஆசை. ஆனா சார் 1 இயர்ன்றது ரொம்ப ஷார்ட் டைம். யா ஐ நோ, பட் நம்ம நினைச்சா முடியாதா? நோ இஷ்யூ சார், அதெல்லாம் பண்ணிடலாம். I too agree. ப்ரூஃப் எதுவும் கிடைக்கலன்னு இப்படி கேசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே போனா டெஃபினட்டா நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சார். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், கிரைம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு எவிடன்ஸோ க்ளூஸோ கிடைக்கலனா, எதுவும் கிடைக்கலன்னு சிம்பிளா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறது சாருக்கு நல்லாவே தெரியும். அது ஒன்றும் இல்லை சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த லாலிபாப் காரனோட கேஸ் விஷயம் மேடம் இன்னும் அதை மறக்கல. நான் ப்ராப்பராக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். கேஸை கூட க்ளோஸ் பண்ணியாச்சு சார். அதுவும் இல்லாமல் 2 இயர்ஸாக பர்சனலாக நீங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தானே மேடம் இருக்கீங்க. எங்கே போச்சு மேடம் உங்கள் அப்சர்வேஷன், கட் ஃபீலிங்? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் சுப்பீரியர் இல்லை. நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? சாரி சார். தட்ஸ் ஃபைன் சார், ஐ அக்ரி. 2 இயர்ஸா எனக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. பட் ப்ரூஃப் கிடைக்கலன்னா அதுக்கான அர்த்தம் கிரைம் நடக்கலன்னு ஆயிடாதில்ல சார். சார், இந்த லாலிபாப் காரன் ஒருத்த மட்டும் கிரிமினல் கிடையாது. மோரோவர் எல்லா கிரைம்ஸ்லயும் ஒரு புதிரான லிங்க் இருக்கும். அதுல ஒரு கிரைமை நம்ம சால்வ் பண்ணிட்டு இன்னொரு கிரைம்காக தேடிக்கிட்டு இருக்கலாம். இதுல புதிர் என்னன்னா, ஏதாவது ஒரு நாள் இது ரெண்டுமே கனெக்ட் ஆகும். கிரைம் ஃப்ரீ சிட்டிங்கிறது நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணுமா இல்ல ரியாலிட்டியில இருக்கணுமா? அஃப்கோர்ஸ் ரியாலிட்டியில தான் இருக்கணும் கிரண். தேங்க்யூ சார். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ். லெட்ஸ் டிஸ்மிஸ். என்ன சார்? லாலிபாப் கார ஒருத்தர் இருக்கான்னு நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா? அது என்னோட நம்பிக்கை மட்டும் இல்ல சார், அதுதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் அவன் ஒரு கிரிமினல். டெஃபினட்டா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மேடம் இது அநியாயம்? என் பொண்ணை அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டீங்க. சொல்ற விஷயத்துல இருக்கிற ஜென்யூனை பொறுத்து தான் கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க, கேஸ ஃபைல் பண்ணுவாங்க. இதுல என்ன ஜென்யூனிட்டி இல்ல மேடம்? பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? யாயா, இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது. இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.
பாருங்க. அவன் கூட என்ன அடிச்சான்ல, பட் ஃபர்ஸ்ட் நீ தான் அடிச்சங்கிறத அப்ப ஏன் சொல்லல? இப்ப சொல்லுங்க, யார் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம்? வேண்டாம் மேம், ஐ டோன்ட் வாண்ட் ஃபைல் எனி கம்ப்ளைண்ட். அவங்க அடிச்சிருந்தாலும் நான் அடிக்காம இருந்திருக்கணும். சாரி. குட். பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அத பிளைண்டா நம்பிடுவாங்கன்னு மட்டும் நினைச்சுக்காத. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் தப்புனா தப்பு தான். சாரி மேம். குட். தேங்க்ஸ் மேடம். ம். வெயிட் விடுங்க. ஹலோ. மேல டெரஸ்க்கு வா. இவ்வளவு தூரம் வந்த என்ன வீட்டுக்குள்ள வர வச்சிடாத. நோ நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ அம் ரியலி சாரி. நாளைக்கு டேட் என்னன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். நீ ஃபோனை எடுக்கலன்னு நேரா நானே வந்து தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஐ அம் ரியலி சாரிங்க. எனக்கு இது எக்ஸாம்ஸ் டைம்ங்க. பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது பண்ணலாம். நான் காலை கட் பண்ற வரைக்கும் நீ பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன புரியுதா? தட்ஸ் குட். இந்த ட்ரெஸ்ல மூன்லைட்ல பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க. சிரிச்சா இன்னும் நீ ரொம்ப அழகா இருப்ப. ஐயோ, பேட்டரி டெட் ஆயிடுச்சு. நான் வேணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணலங்க, வேணும்னு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். அன்யூஷுவல் ரியாக்ஷன் இன் a usual situation. அங்க எல்லாரும் சண்டையை பார்த்துட்டு இருந்தா நீ மட்டும் டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருந்த. அது எனக்கு அப்நார்மலா தோணுச்சு. Who is he? உனக்கு நான் நிறைய வாட்டி கால் பண்ண, ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நீ சேஃபா இருக்கியா இல்லையாங்கிற ஒரு டவுட்ல டைரக்டா இங்க வந்துட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? டெல் மீ. அவன் பேர் என்ன? அருண், அன்னைக்கே நான் நோ சொல்லிட்டேன்ல. எவ்ரிடே இஸ் நாட் அ சண்டே. நாள் மாறுற மாதிரி உன்னோட பதிலும் மாறலாம்ல. 2 நாளா நோ சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். நோ சொல்லி சொல்லி உனக்கு போர் அடிக்கலையா? ஒரு சேஞ்சுக்கு எஸ் சொல்லலாம்ல. எஸ் சொல்லலாம்ல. எஸ் எஸ் சொல்லு. எஸ் சொல்லலாம்ல. எஸ் சொல்லு. எஸ் சொல்லு. எஸ் சொல்லுமா. எஸ் சொல்லுமா. எஸ் சொல்லு. ஒய் எஸ் 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 எஸ். எஸ் சொல்லு. எஸ் சொல்லு. சாரி சாரி. எஸ் சொல்லு. எஸ் சொல்லுமா. ஒரு வாட்டை எஸ் சொல்லுமா. ஏன் எஸ் சொல்ல மாட்டேங்கிற? எஸ் சொல்லலாம்ல. நீ
என்ன பண்ணா எஸ் சொல்லுவ? குதிக்கணுமா சொல்லு, நான் வேணா போய் குதிக்கணுமா சொல்லு, நான் போய் குதிக்கவா சொல்லு, நான் குதிக்கவா எஸ் சொல்லு சொல்லு, please, குதிக்கணுமா please get down. குதிக்கணுமா சொல்லு, இறங்குங்க. எஸ் சொல்லு, ப்ளீஸ் கெட் டவுன். எஸ் சொல்லு. கீழே இறங்குங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் சொல்றியா? இப்ப சொல்றியா? சொல்லு. உன்னை இப்படி பார்க்கவே பயமா இருக்கு. நீ பயப்படுறன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு மாதிரி கிக்கா இருக்கு. நீ இன்னும் பயப்படணுங்கிறதுக்காக எனக்கு வேற மாதிரி பண்ண தோணுது. என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா நீயே ஒத்துக்கிட்டா பெட்டா. ஜஸ்ட் பி லாஜிக்கல், நோ டிஸ்கஷன், சே மை டிசிஷன். நீ பெரிய சைக்கோ மாதிரி இருக்க. என்ன ஏன் இப்படி அழ வைக்கிற? எஸ் சொல்ற வரைக்கும் நீ இப்படி அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஸ்வாதி, எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளத்தை தீர்க்க போறியா? ஹேய், என்னாச்சு? ஏன் பிளட் நினைச்சியா? அவனோடது. இங்க பாரு, இட்ஸ் கான். எழுந்துரு, பயப்படாத, எழுந்துரு. என்னை பத்தி இன்னும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு ஒத்துக்கலன்னா உன்னோட அட்ரஸ் இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். எங்க போன நீ யாருக்கும் தெரியாத அளவுக்கு பண்ணிடுவேன். சந்தேகமே வராத அளவுக்கு பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இவ்ளோ ஈஸியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலான்னு சொல்றீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் படிக்கிறதுக்காக வந்தேன். போலீஸ் இன்வால்வ் பண்ணா எங்க வீட்ல தெரிஞ்சிரும். ஆனா பேரண்ட்ஸ் எங்க கிட்ட தான் தப்பு கண்டுபிடிப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த படிப்பெல்லாம் வேண்டான்னு எனக்கு முன்னாடியே சொன்னோன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெத்துக்கிறது மட்டும் தானே மேடம் லைஃப்னா? எனக்கும் ஒரு எய்ம் இருக்கு லைஃப்ல. செய்யணும்னு நினைச்சிட்டு வந்த விஷயத்த செய்ய முடியாமையே போயிடுமோன்னு நினைச்சா பயமா இருக்கு மேடம். இப்படி எவ்வளவு பேரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தேன், ஒரு ஸ்டாக்கர் ஒரு பொண்ணு 17 தடவை குத்தி குத்தி கொன்னு இருக்கான். என்னோட வாழ்க்கை ஒரு நியூஸ்ல முடிஞ்சிடக் கூடாது மேடம். 2 நாள் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஹாஸ்டலுக்கு முன்னாடியே வந்துட்டான். எங்க போறது, எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல மேடம். நாளைக்கு தான் டெட்லைன். அவனுக்கு பிடிச்ச ரெட் ட்ரெஸ்ல வர சொல்லிருக்கான். அவன் கிட்ட சரண்டர் ஆகணுமா இல்ல நானே செத்து போகணுமான்னு எனக்கு தெரியல மேடம். என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னா விட்டுருங்க மேடம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் மேடம். நான் கம்ப்ளைண்ட் மேல டிபெண்டா இருந்தா இந்த மாதிரி உன்னை ட்ராக் பண்ணி வந்து உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ட்ரஸ்ட் மீ.